சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணிக்கும் மும்பை அணிக்கும் போட்டி நடைபெற இருக்கிறது. இதை காண்பதற்காக ரசிகர்கள் அந்த மைதானத்தில் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கள நிலவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன சொல்லுங்க? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணி அளவில் பார்த்தோம் என்றால் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து IPL போட்டியானது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியை காண்பதற்காக மட்டுமே தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு ரசிகர்களும் தற்போது இந்த சேப்பாக்கம் மைதானத்திற்கு வருகை தந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த போட்டியானது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் தற்போது இந்த மைதானத்திற்குள்ளே சென்றுகின்றனர். குறிப்பாக இதற்கான இந்த டிக்கெட் இதற்கு முன்பாகவே ஆன்லைன் டிக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அந்த விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட்கள் மூலம் தான் காண்பித்த பிறகு ரசிகர்கள் ஒவ்வொருவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ரசிகர்கள் மற்றும் இந்த பொதுமக்களும் சரி யாரிடம் இருந்தாலுமே டிக்கெட் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழலானது தற்போது நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள், அதாவது தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இந்த போட்டியை காண்பதற்காக மட்டுமே உள்ளே செல்வதற்கு மட்டுமே 14 நுழைவாயில்கள் வைக்கப்பட்டு அதன் மூலம் தன்னுடைய டிக்கெட்டுகளை காண்பித்த பிறகே உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிக்கெட் பார்த்தோம் என்றால் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஒவ்வொரு டிக்கெட்டுமே 2 முறை ஸ்கேன் செய்த பிறகு அதற்கு பிறகுதான் 3வது முறையாக ரசிகர்கள் இந்த மைதானத்திற்குள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மைதானத்துக்குள் பார்த்தோம் என்றால் 14,000க்கும் மேற்பட்ட நபர்கள் உட்கார்ந்து இந்த போட்டியை காண்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தான் சேப்பாக்கத்தின், அதாவது இந்த சேப்பாக்கம் மைதானத்திற்கு விளையாட்டு வீரர்கள், அதாவது சூப்பர் கிங்ஸ் மற்றும் இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் இந்த 2 வீரர்களுமே தன்னுடைய வாகனம் மூலம் இந்த மைதானத்திற்கு வந்திருந்தனர். அதன் தொடர்ந்து 7:30 மணி அளவில் டாஸ் போடப்பட்டு பிறகு யார் பேட்டிங்கோ அதில் ஃபீல்டிங் என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு 7:30 மணிக்கு மேல் இந்த போட்டியானது தொடர்கிறது. அந்த போட்டியை காண்பதற்கு தான் இந்த ரசிகர்கள் ஆரவாரத்துடன் தற்போது இந்த மைதானத்திற்குள்ளே சென்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியை காண்பதற்கு ஏராளமாக வந்துள்ளதால் இந்த சேப்பாக்கம் மைதானம் முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசலும் தற்போது இந்த பகுதியில் சூழல் வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களும் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த மைதானம் முழுவதுமே எந்த பாதிப்பும் ஏற்பட இருக்கக்கூடாது என காவலர்கள், அதாவது பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மைதானம் மட்டுமே 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கட்டுப்பாடுகள் தான் தற்போது இயங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சி பார்த்தோம் என்றால் முதல் கட்டமாக இந்த இசை நிகழ்ச்சியோடு இந்த போட்டியானது தொடங்க உள்ளதாகவும் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று பார்த்தோம் என்றால் இசை நிகழ்ச்சிக்குடன் இந்த போட்டியானது தொடங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் முதல் படியாக இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இந்த போட்டியானது நடைபெற இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியானது 7:30 மணி அளவில் தொடங்க இருக்கிற நிலையில் அதன் தொடர்ச்சியாக ரசிகர்கள் தற்போது ஆரவாரத்துடன் தற்போது இந்த மைதானத்திற்குள் சென்று வருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.